வணக்கம் மக்களே, இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா படத்துக்குள்ள போலாம். என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல திருப்பதி மலைப்பாதையில பஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அதுக்கு மேல குதிக்கிற ஒருத்தரோ நம்ம டிரைவரோட ஸ்டீரிங் மேல திருப்பி விட்டு மலை சரிவில் அந்த பஸ்ஸை போக வச்சு ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு. பஸ் ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிற இடத்துல மக்கள் அடிபட்டு செதறி கிடக்குறாங்க. அங்க அந்த பஸ்ஸை கவுத்தவங்களும் அவங்க கூட வர 2 கூட்டாளிகளும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற நகையையும் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இதனால போலீஸ் உயர் அதிகாரியோ நம்ம இன்ஸ்பெக்டர் கணேஷ் கிட்ட அவங்கள பார்க்குற இடத்துல சுட்டு கொண்டுருங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவரும் அந்த திருப்பதி மலைப்பாதையில ஜீப்ல வந்துகிட்டு இருக்கும் போது அந்த 3 பேருமே இவரோட ஜீப்பு கண்ணாடியில முட்டையை அடிச்சு டிஸ்ட்ராக்ஷன் பண்றதுனால இவரோட ஜீப்போ அந்த மலைப்பாதைக்கு சைட்ல இருக்கிற செவுத்துல மோதி அப்படியே கீழே உழுகிற நிலைமையில நின்றுகிட்டு இருக்கு. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு திருப்பதி மலைப்பாதையில பிரெக்னண்டா இருக்கிற ஒரு முஸ்லீம் லேடியோ வேலூருக்கு போற பஸ்ல ஏறி நேரா வேலூருக்கு வந்து சேர்றாங்க. அங்க இருக்கிற ஒரு முஸ்லீம் பாய் கிட்ட என்னோட பேரு நூர்ஜஹான், எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்கறதுனால அந்த பாயும் அவர் மார்க்கெட்ல இருக்கிற இடக்கடையில வேலையும் போட்டு கொடுக்குறாரு. அங்கேயே அவங்களோட பையனும் பிறக்கிறான். பையன் கொஞ்சம் நல்லா வளர்ந்த நேரத்துல அந்த அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் அந்த இடக்கடையிலேயே வேலையும் பார்த்துக்கிட்டு மார்க்கெட்ல பன்னீர்னு ஒருத்தரோட அரவணைப்போட வளர்ந்துகிட்டு இருக்காரு. இந்நேரத்துல தான் அதே ஏரியாவில ப்ராஸ்டியூட் வச்சு நடத்துற பொம்பளையும் மார்க்கெட் ஏரியாவிலே அவங்க ஆட்களை வச்சு பன்னீரை பிடிக்க வச்சு அவங்கள கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்துட்டு வராங்க. இதை பார்க்குற அந்த பையனும் நம்ம பன்னீரை காப்பாற்றுறதுக்காக அந்த லேடியை கொண்டுட்டு சிறுவர் சிறுத்தை பள்ளிக்கு போயிடுறாரு. அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து பெரிய ஆளா அந்த பையன் வெளியே வரும்போது நம்ம பன்னீரோ எம்எல்ஏவா இருக்காரு. இப்ப 2024 ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல உள்ள மயில் கல்கள்ல 2 கால 2 கை துண்டா வெட்டப்பட்டு ஒவ்வொரு மயில் கண்ணையும் கிடைக்குது. அது வெட்டப்பட்டவரோட பாடியோ ஆந்திரால ஒரு கோயில்ல கிடைக்குதா சொல்லி இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. இப்ப திருத்தணி போலீஸ் இன்ஸ்பெக்டரோ தலை யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் இந்த கேஸை டீல் பண்ணோம். அதனால சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாவும் சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கான்ஸ்டபிள்ஸை அனுப்புறாரு. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி சன்சைன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு வேன்ல வந்துகிட்டு இருக்கும் போது வேன் பாதியிலே நின்றுது. இதனால டிரைவரும் பின்னாடி வர நம்ம நெல்லூர் கவுன்சிலர் கிட்ட வண்டியில ஏற்றி விட்டாரு. ஆனா அந்த கவுன்சிலரோ அந்த பொண்ணு கிட்ட பாலியல் வன்கொடுமைக்கு முயற்சிக்கிறதுனால ஓடுற கார்ல இருந்து அந்த பொண்ணு கீழே குதிச்சிருது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிற அந்த பொண்ணோட அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவர் நம்ம எம்எல்ஏ பன்னீருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. நம்ம பன்னீரோ அவருக்காக சின்ன வயசுல ஜெயிலுக்கு போய் இப்ப அவரோட அரவணைப்புல இருக்கிற நம்ம ரத்னத்துக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாரு. அந்த நம்ம ரத்னத்துக்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இப்ப அந்த கவுன்சிலர் என்ன பண்ணணும்னு உனக்கு தோணுதோ அதை பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அங்க போற ரத்னமும் நம்ம நெல்லூர் கவுன்சிலரோட ஆட்கள் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம நெல்லூர் கவுன்சிலரை அங்க இருக்கிற ரம்பத்தை வச்சு அறுத்து கொண்டுறாரு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ அவங்க கீழே இருக்கிற அபிஷியல்ஸ் எல்லாத்தையுமே வரவில்லை. ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல உள்ள தமிழர்களோட நிலத்தை ஒரு குரூப் மிரட்டி வாங்குறதா ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவங்க யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சித்தூர்ல ரிட்டையர் ஆன தாசில்தாரோ 25 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால உள்ள என்ஆர்ஐயோ திருப்பதியில ஒரு 40 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு. அவங்களோட 3 பசங்களுமே அமெரிக்கால செட்டில் ஆயிட்டதுனால நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தர்மலிங்கம், புண்ணியக்குடி, கேசவன் 3 பேருமே அவங்களோட ஐடியில நேமை கிரியேட் பண்ணி அந்த நிலத்தை வித்துட்டு அதுல கிடைச்ச 32 கோடியோட நகரில செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப நடக்கிற எல்லா லேண்ட் ராபரியும் அவங்க தான் பண்றாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களோட பேர்களை பீமா ராயுடு, சுப்பா ராயுடு, ராகவா ராயுடுன்னு மாத்தியும் வச்சிருக்கதா சொல்றாங்க. இந்த ராயுடு பிரதர்ஸோ ஒருத்தங்கிட்ட நிலத்தை ஆட்டைய போட்டு அந்த நிலத்துல ஒரு மெடிக்கல் காலேஜும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது முடிகிற ஸ்டேஜ்ல தான் தெரியுது அந்த நிலத்துல பாதி பக்கத்து நிலத்துக்காரங்களுக்கு சொந்தமா இருக்குது. சர்வையர் சரியா அளக்காதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரை நேர்ல கூப்பிட்டு ஸ்பாட்லயே நம்ம பீமா நாயுடு ஒரு கம்பி எடுத்து அவர் மண்டையில அடிச்சு கொன்னுறாரு. இந்த காலேஜை ஓபன் பண்ணும் போது எனக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது, அதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ண சொல்லி நம்ம தாசில்தார் கிட்ட சொல்றாரு. அப்படி உங்களால முடியலன்னா உங்களுக்கும் இதே நிலைமைதான் சொல்லி மிரட்டிட்டும் போறாரு. திருத்தணியில ஒரு கிராமத்துல இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோயினும் வேலூர்ல இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்காக வேகமா ஓடி வந்து ஒரு பஸ்ல ஏறுறாங்க. அப்ப பஸ்ஸுக்குள்ள ஒரு பெரியவர் மயங்கி விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் நர்ஸ்ன்றதுனால அவங்களோட பிபி லோவா இருக்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு பக்கத்துல ஒரு மெடிக்கல்ல ஒரு ஊசியை வாங்கி போட்டுட்டு நேரா ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அந்த டாக்டர் யார் ட்ரீட்மெண்ட் பார்த்தான்னு கேட்க நம்ம ஹீரோயினும் நான் தான் பார்த்தேன், நான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம டாக்டர் ஆகிறதுக்காக 3 தடவை நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருக்கேன், ஆனா
கவர்மெண்ட் சீட் எனக்கு கிடைக்கல. இதனால மறுபடியும் 4வது தடவை நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வேலூர் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. ரத்னமும் அவங்களோட அடியாட்களோட ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ரத்னத்தை பாக்குற நம்ம இன்ஸ்பெக்டரோ மார்க்கெட்ல பிரார்த்த தொழில் செஞ்ச லோகநாயகியோட பையன் தான் நீன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுறாரு. இதனால கோவமடைகிற நம்ம ரத்னமும் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை பயங்கரமா அடிச்சிடுறாரு. இன்ஸ்பெக்டரையும் அடிச்சதுனால எல்லா இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து உயரதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ரத்னத்துக்கு அகெயின்ஸ்டா வாரண்டி இஷ்யூ பண்ணிடுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம எம்எல்ஏ பண்ணிடுறோம் நேர்ல நம்ம உயரதிகாரியை பீட் பண்ணி இப்ப வெளியே இருக்கிற ரத்னத்தை வேணா நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறதுனால அந்த வாரண்ட்டை அப்படியே டிராப் பண்ணிடுறாரு. நம்ம ரத்னமும் அவங்க அம்மா பத்தி அந்த இன்ஸ்பெக்டர் தப்பா பேசுனதுனால பார்ல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க வர அவங்க ஃப்ரெண்டு மூர்த்தி கிட்ட எங்க அம்மாவும் அந்த மார்க்கெட்ல என்ன வளர்க்கறதுக்காக தான் கடுமையா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு ப்ராஸ்டியூட் பண்ற பொம்பளையோ எங்க அம்மாவை ப்ராஸ்டியூட் பண்றதுக்காக வற்புறுத்தினாங்க. ஆனா அவங்க அதுக்கு ஒத்துக்கல. இதனால என்ன கடத்திட்டு போய் அந்த ப்ராஸ்டியூட் ஏரியால வச்சிருந்தாங்க. எங்க அம்மா தேடி அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல ரெய்டு வந்ததுனால அவங்களையும் சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. இதனால ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள தப்பா பேசினாலும் அதை அவங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா அந்த குளத்துல நான் அவங்கள பார்த்ததை தாங்கிக்க முடியாத அவங்களோ ஜெயில தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அடுத்த ரத்னமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டீ கடையை நின்றுட்டு இருக்கும் போது அந்த வழியா தான் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட வண்டியில போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை சைட்ல பார்க்கும் போதே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் ஜீப் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணியே போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் ஆப்போசிட் ரோடு வழியா போறதுனால அவரோட முழு முகத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்கள மிஸ் பண்ணிடுறாரு. அடுத்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஃபேமிலியோ அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிட்டதுனால இனிமேல வாடகை தர முடியாதுன்னு சொல்லி கேஸ் போட்டு டேர போட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க வர நம்ம ரத்னமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஃபேமிலியை காலி பண்றதுக்காக வலுக்கட்டாயமா அவங்களோட பொருட்களை எல்லாத்தையுமே லாரியில ஏத்துறாங்க. அப்ப அந்த வீட்டுல நடக்க முடியாத ஒரு பெரியவரும் கட்டலோட இருக்காரு. அவரும் கட்டலோடையே தூக்கிட்டு போய் வண்டியில ஏத்துறத பாக்குற நம்ம ஹீரோயினோ உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவங்களே பெரிய ரவுடிங்க, போலீஸும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, அதனால வேணான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தடுத்துடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வேலூர் காலேஜ்ல அவங்க ஃப்ரெண்டு டிராப் பண்றாங்க. அப்ப அந்த பக்கத்து டீ கடையில தான் நம்ம ரத்னம் இருக்காரு. அவரு முதல்ல நம்ம ஹீரோயின் முகத்தை முழுசா பார்த்தோன்னே ஷாக் ஆறாரு. அப்ப அவருக்கு முன்னாடி போற ஆளோ கத்தி எடுத்து நேரம் நம்ம ஹீரோயின் குத்த போறத பாக்குற அவரும் நம்ம ஹீரோயினை இழுத்து அந்த கத்தி விட்டு படாம காப்பாத்துறாரு. அப்போ உடனே அவங்க ஆட்கள் எல்லாமே கத்தியோட குத்துறதுக்கு ரெடியா சுத்தி நிக்கிறத பார்த்த உடனே அவர் கையில் இருக்க கத்தியை எடுத்து மிரட்டி சேஃபா அந்த காலேஜுக்குள்ள நம்ம ஹீரோயினை விட்டுறாரு. ஃபுல்லா நீட் எக்ஸாம் எழுத போற நம்ம ஹீரோயினோ வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவசரமா எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வராங்க. வெளியே பார்க்கும் போது அந்த டீ கடை நொறுங்கி கிடக்குது, ஆட்டோவா சரிஞ்சு கிடக்குது. அப்ப அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது ஏற்கனவே ரத்தனத்துக்கு ஒண்ணு தெரியும்னு சொல்லி அந்த ஆட்களை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டாரு. அப்ப அங்க வந்த போலீஸோ அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனதா சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் நம்ம ரத்னத்தை பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஸ்டேஷன்ல இவர் ஏற்கனவே எம்எல்ஏக்கு தெரிஞ்ச ஆள்றதுனால வெளியே விட்டுறாங்க. வெளியே வர நம்ம ரத்னமும் நம்ம ஹீரோயினை மீட் பண்றாரு. ஹீரோயினோ என்ன ஏற்கனவே தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் எதுவுமே சொல்லல. ஆனா உங்களையும் கொலை பண்ண துரத்துறாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க எங்க அப்பாவுக்கு ஒரு லேண்டு பிரச்சனை இருக்கு, அதுக்காக என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருத்தணிக்கு பக்கத்துல இருக்க கிராமம் தான் எங்களோட சொந்த ஊரு, இங்க நர்சிங் இன்டர்வியூக்காகவும் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. உடனே நம்ம ரத்னமும் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் நம்பரையும் கொடுத்துட்டு போறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட பாதுகாப்புக்காக நம்ம ரத்னமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்க தங்கி இருக்கிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு வாசல்லையே விடிய வரைக்கும் நிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்வியூக்கு போற இடத்துக்கும் பாதுகாப்புக்காக பின்னாடியே போறாங்க. இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே அவங்க ஊர் திருத்தணிக்கு பஸ்ஸையும் ஏற்றி விடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினோட பேரையே நம்ம ரத்னம் கேட்கிறாரு. அவங்களும் அவங்க பேர் மல்லிகான்னு சொல்றாங்க. அவங்களோட பர்மிஷனோடயே அவங்கள ஒரு போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து நம்ம ரத்னம் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பாருக்கு வர நம்ம ரத்னமும் அங்க இருக்கிற பன்னீர் கிட்ட நம்ம மல்லிகாவோட போட்டோவை காட்டினோடனே அவர் பார்த்து ஷாக் ஆகிட்டு உங்க அம்மா லோகநாயகி மாதிரியே இந்த பொண்ணு இருக்கான்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட சொன்னியான்னு நம்ம ரத்னம் கிட்ட கேட்க என் அம்மாவை பத்தி நான் எப்படி என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணை நம்ம ஆட்களை போட்டு சேஃபா அனுப்பிச்சிருக்கியான்னு கேட்க இல்லைன்னு சொல்றதுனால உடனே பண்ணிரும் அந்த பொண்ணுக்கு பெரிய ஆபத்து இருக்கு, அதனால அந்த பஸ்ஸை எப்படியாவது போய் பிடிச்சி அதுல இருந்து இறக்கி நம்ம கார்லயே சேஃபா கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு.
நம்ம ரத்னமும் அந்த பஸ்ஸை தடுத்து நிறுத்தி அதில் இருக்கிற மல்லிகாவை ஜீப்ல ஏற்றும் போது நம்ம மல்லிகாவை கொள்றதுக்காக 2 கார்ல ஆட்கள் வந்துடுறாங்க. அந்த ஆட்களை அடிச்சு போட்டு மறுபடியும் ஜீப்ல வேகமா போகும்போது அந்த 2 காருமே நம்ம ஜீப்பை துரத்திக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் முன்னாடி 2 கார் வந்து நம்ம ஜீப்பை பிளாக் பண்ணும்போது அவர் கட் அடிச்சுட்டு அதை தாண்டி வேகமாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் 4 காருமே துரத்திக்கிட்டு வருது. இவர் பயங்கரமாக டிரைவிங் பண்ணி அந்த 4 காரையும் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுட்டு அங்கிருந்து வேகமாக போகிறாரு. அதுக்கப்புறம் அதையும் மீறி ஒரு கார் துரத்திட்டு வரதை பார்க்குற நம்ம ரத்னமும் ஒரு ஷார்ட் கட்டில் உள்ள நுழைஞ்சு ஒழிஞ்சிக்கிறாரு. அந்த கார் அதை கவனிக்காம தாண்டி போயிடுது. இப்போ ரத்னம் மல்லிகா கிட்ட அவங்க அப்பாவுக்கு இருக்கிற லேண்டு தகராறை பற்றி விசாரிக்கிறாரு. அதாவது மல்லிகாவுக்கு திருத்தணிக்கு பக்கத்தில் இருக்க வளர்ப்பறை தான் அவங்களோட கிராமம். அவங்க அப்பாவும் பிஸ்னஸ்ல லாஸ் ஆகி இப்போ ஒரு ஊர்கா கம்பெனி நடத்திட்டு வராங்க. அவங்களுக்கு ஆந்திரா பார்டர்ல நகரின்ற இடத்துல 5 ஏக்கர் நிலம் இருக்கு. அங்கே தான் அவங்களோட முன்னோர்கள் எல்லாமே புதைக்கப்பட்டு வருஷம் ஒரு தடவை போய் அங்கே பூஜை பண்ணிட்டு வரதா சொல்றாங்க. ஒரு தடவை அங்கே போகும்போது அந்த கல்லறைகள்லாம் இடிக்கப்பட்டு அதே இடத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு இருந்தாங்க. அதை பண்ணது வேற யாரும் இல்லை, நம்ம பீமா ரைடு தான். ஏற்கனவே ஒரு சர்வைவர் தப்பா அந்த நிலத்தை ஆண்டதுனால அவர் கொண்டு இருப்பாரு. அதே இடம் தான் இந்த இடம். இதனால அந்த தாசில்தாரை வச்சு நேரம் நம்ம மல்லிகையோட அப்பா கிட்ட அந்த ஏக்கருக்கு நிறைய பணம் தரதா சொல்லி பேசி பார்க்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்கல. இதனால அவங்களோட வீட்டுக்கு நேர்லேயே நம்ம பீமா ராயுடுவும் சுப்பா ராயுடும் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்க அப்பையும் அவர் ஒத்துக்காதனால நம்ம சுப்பா ராயுடவோ அவங்க அப்பாவை அடிக்க போறாரு. இதை பார்க்குற நம்ம மல்லிகாவோ நம்ம சுப்பா ராயுடுவை கீழே தள்ளி விட அவர் கீழே கிடக்கிற ஒரு பாத்திரத்துல அவர் முகம் பட்டு நம்ம ஜோக்கர் மாதிரியே கரெக்டாக வாய்க்கிட்ட இருந்து ஒரு முகம் கிழிச்சு விட்டுருது. இதுக்கப்புறம் தான் எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அதை விட நமக்கு மல்லிகா ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. ரத்னமும் இப்போ நம்ம வெளியே போனால் சேஃப்டி கிடையாது, அதனால இங்கேயே தூங்கிட்டு நாளைக்கு காலை எந்திச்சு போகலான்னு சொல்கிறாரு. காலையில் எந்திச்சு 2 பேர் கிளம்பும் போது நான் ராயுடு பிரதர்ஸை பற்றி விசாரித்தேன். அவன் எங்களை விட ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க. அதனால் அவங்க கேட்குற மாதிரி அந்த நிலத்தை கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற பணத்தை வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக வாழுங்கன்னு ஐடியா கொடுக்குறாரு. மல்லிகாவோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட அப்பா அம்மா தாத்தா எல்லாருமே மல்லிகாவை காப்பாற்றினதுக்காக ரத்னத்துக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. அப்போ நம்ம மல்லிகாவோட அப்பாவோ அந்த நிலத்துல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நான் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாரு. உடனே நம்ம ரத்னமும் நீங்கள் சுமூகமாக போயிருங்கன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே வெளியே ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. வெளியே வந்து பார்த்தா நம்ம ரத்னத்தோட காரு வெடிச்சு மேலே பறந்து போய் கீழே வந்து உளுந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே பக்கத்தில் இருக்க குடத்துல தண்ணியை பிடிச்சி நேராக அந்த எரியிற காரில் கொஞ்சம் அணைச்சிட்டு உள்ள இருக்கிற அருவாவை எடுக்கிற நம்ம ரத்னமும் அந்த அருவாவில் கயிறு கட்டி இருக்க கயிறை அவர் கையில் கட்டிக்கிட்டு அந்த அருவாவை வச்சே நம்ம பீமா ராயுடோட ஆட்கள் 2-3 பேரை வெட்டுறாரு. இதை பார்த்து பயந்து மற்ற ஆளுகளோட அவளை துரத்தி எல்லாத்தையும் வெட்டிடுறாரு. அதோட கோவத்தோட வீட்டுக்கு வர்ற அவரோ நம்ம பீமா ராயுடு ஆளு கொண்டு வந்த கார்லயே நம்ம மல்லிகாவை ஏற்றிக்கிட்டு நேராக புதுசாக கட்டியிருக்க மெடிக்கல் காலேஜுக்கு போறாரு. அங்கேயும் அந்த காலேஜ் ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி பண்ணாடியே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள மல்லிகாவை கூப்பிட்டு வந்து ராயுடு பிரதர்ஸை எழுப்பி விட்டுட்டு உண்மையா உட்கார வேண்டியது இவதான் சொல்லி மல்லிகாவை அந்த பூஜையில உட்கார வச்சுட்டு இன்னும் 10 நாள் டைம்ல உங்க பில்டிங்கை நகர்த்துவீங்களோ இல்ல ஜேசிபியை வச்சு இழுப்பீங்களோ பண்ணிருங்க. இப்போதைக்கு இந்த காலேஜ் வந்து நம்ம மல்லிகாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கிருந்து மல்லிகாவை வேகமா கூட்டு போறதோட இன்டர்வல் போட்டுறாங்க. நம்ம ரத்னமும் மல்லிகாவோட அப்பா கிட்ட மல்லிகாவை இப்படி அவங்க கொலைவரியில துரத்துறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும் போது அவரும் நான் மல்லிகாவை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு பிளாங்க் பத்திரத்துல கையெழுத்து போட்டு 3 லட்ச ரூபா வாங்கியிருந்தேன். அவங்க கிட்ட இருந்து ராயுடு பிரதர்ஸ் அந்த பத்திரத்தை 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு அதே பத்திரத்துல இந்த இடத்த நான் 30 லட்ச ரூபாய்க்கு அவங்களுக்கு வித்த மாதிரியும் அவங்க கிட்ட இருந்து 25 லட்ச ரூபா வாங்கின மாதிரியும் அதுல பத்திரத்தை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் வச்சு அதுக்காக ஒத்துக்கவும் சொன்னாங்க. ஆனா நானும் 6வது தலைமுறையா சேர்ந்த என் பொண்ணு கையெழுத்து போட்டாதான் இந்த இடம் செல்லுபடியாகும், 5வது தலைமுறையில இருக்கிறவங்க அனுபவிக்க தான் முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த ராவ ரெட்டி 6வது தலைமுறையை சேர்ந்து என் பொண்ணை கொண்டுட்டா 5வது தலைமுறை உள்ள சயின்ஸ் செல்லுபடி ஆகும்னு சொல்லி என் பொண்ணை துரத்துறதா சொல்றாரு. அடுத்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் நம்ம மல்லிகா வீட்டுக்கு வந்து ரத்னம் சில ஆட்களை கொலை பண்ணதா காரணம் காமிச்சு அவரை கைது பண்றதுக்காக அரஸ்ட் வாரண்ட் இல்லாம வந்திருக்காரு. அப்ப அங்க அவங்க ஆட்களோட வர நம்ம பன்னீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட முறைப்படி நீங்க அரஸ்ட் வாரண்ட் வாங்கிட்டு திருத்தணி போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் கையோட கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த இன்ஸ்பெக்டரை அனுப்பிச்சு வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ரத்னத்துக்கிட்ட அவங்களோட ஆட்களையும் விட்டுட்டு அவங்க ஒரு காரையும் விட்டுட்டு அங்க லோக்கல் ரவுடியா இருக்கிற நம்ம மகேஷ் கிட்ட இவங்க நல்லபடி பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. மல்லிகாவும் நம்ம ரத்னமும் அவங்களோட ஆட்களும் தங்குறதுக்காக மாடியில ரூபா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இங்க பீமா ராயுடு கிட்ட சுப்பா ராயுடுவோ அங்க நம்ம பன்னீரும் பெரிய கை தான், நம்ம பன்னீர்கிட்டையும்
நம்ம ரத்னத்துக்கிட்டையும் இந்த இடம் டீலிங்க முடிச்சு கொடுக்க சொல்லி பேசி பார்க்கலான்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. இதனால பீமா நாயுடுவை சேர்ந்த 2 ஆட்களும் நம்ம ரத்னம் பரோட்டா சாப்பிட்ருக்க கடைக்கு வராங்க. அங்க அந்த பொண்ணையும் அந்த இடத்தையும் முடிச்சு கொடுத்தா நல்ல பணம் தரோன்னு சொல்லி அவர்கிட்ட பேசுறாங்க. இதனால கோவம் அடைகிற நம்ம ரத்னமும் அவங்க 2 பேருமே அந்த கடையில தலையில தொங்க விட்டு வீடியோ கால் மூலமா நம்ம பீமா நாயுடு கிட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு கீரல் விழுந்தா கூட உன்னை தேடி வந்து கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. இதனால பீமா நாயுடு நம்ம ரத்னத்தை அரெஸ்ட் பண்றதுக்காக அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிடுறாரு. இந்த விஷயம் நம்ம பன்னீருக்கு தெரிஞ்சு உடனே நம்ம ரத்னத்துக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு நான் ஜாமீன் வாங்குற வரைக்கும் போலீஸ் கடல பற்றாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக சொல்றாரு. இதனால ரத்னமோ நம்ம மல்லிகாவை எந்த காரணத்துக்கும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாதுகாப்புக்காக அவங்க ஃப்ரெண்டு மூர்த்தியும் இன்னொரு ஃப்ரெண்டையும் விட்டுட்டு மற்ற ஆட்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அரெஸ்ட் வாட்டோட திருத்தணி போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் கூட்டிட்டு மல்லிகாவோட வீட்டுக்கு வர நம்ம இன்ஸ்பெக்டரோ அவங்க வீடு ஃபுல்லா தேடி பார்த்தோம், அவங்களுக்கு ரத்தனம் கிடைக்கல. இதனால விசாரணைக்காக நம்ம மல்லிகாவோட அப்பாவை திருத்தணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க. நைட்டு மல்லிகா வீட்டுக்கு சாமி ஆடிக்கிட்டே ஒரு கும்பல் வருது. அதுல ஒருத்தருக்கு காக்கா வலிப்பு வருது. அவங்களை செக் பண்றதுக்காக வீட்டை விட்டு வெளியே வர நம்ம மல்லிகாவை அவர் குத்த வராரு. அந்த நேரத்துல அங்க இருக்கிற நம்ம மூர்த்தியும் அவரோட ஃப்ரெண்டும் அவங்கள தடுக்க முயற்சி பண்றாங்க. அவங்களும் நம்ம மூர்த்தியோட இடுப்புல குத்திட்டு அவரோட ஃப்ரெண்டு கையையும் வெட்டிட்டு நம்ம மல்லிகாவை கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டே போறாங்க. அந்த வழியில கார்ல வர நம்ம ரத்னமும் அந்த ஆளுங்களை இடிச்சு தள்ளிட்டு மல்லிகாவை கார்ல ஏத்திட்டு போறாரு. அப்படி இருந்தும் நிறைய ஆளுங்க அவன் கார்ல தொத்திக்கிறாங்க. தொத்தனவங்களோ உள்ள இருக்கிற 2 பேரையும் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இதனால ரத்னமும் காரை வேகமா ஓட்டுறாரு. அதுல நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க. கடைசியும் இந்த காரோ முன்னாடி இருக்கிற குடிசையில மோதி கவுந்துருது. கார் கவுந்ததுல காருக்குள்ள இருக்கிற நம்ம மல்லிகாவுக்கு லைட்டா கை பிராக்சர் ஆகி உள்ளே மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே வர நம்ம ரத்னமோ வெளியே இருக்கிற எல்லா ஆளுங்களையும் அடிச்சு போட்டுட்டு கடைசியில நம்ம மல்லிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக அவங்க ஆளுங்க கார்ல ஏத்திட்டு ஏறதுக்கு முன்னாடி அங்க வர ஆந்திரா போலீஸோ நம்ம ரத்னத்தை கைது பண்ணிடுறாங்க. நம்ம ரத்னமோ அவங்க ஆட்கள் மூலமா மல்லிகாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லிட்டு நம்ம ஆந்திரா போலீஸோட ஜீப்ல போயிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம பன்னீரோ அங்க இருக்கிற லோக்கல் ரவுடி மகேஷ்க்கு போன் பண்ணி நான் ஒரு கோட்டை ஆர்டர் அனுப்புறேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ரத்னத்தை கூட்டு போற போலீஸ் பார்டர் தாண்டறதுக்கு முன்னாடியே காமிச்சு அவனை மீட்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. மகேஷும் செக் போஸ்ட்ல தெரிஞ்ச போலீஸ் VTV கணேஷுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல அவரும் நம்ம ரத்னம் கூட்டு வர ஜீப்பை தடுத்து நிறுத்தி ரத்னம் தமிழ்நாட்டுல ஒரு போலீஸ் அடிச்சதுனால எல்லா போலீஸும் அவர் தேடிட்டு இருக்கு, அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட் ஆர்டரே இருக்குன்னு சொல்லி அதை காமிச்சு நம்ம ரத்னத்தை அந்த இன்ஸ்பெக்டர் இருந்து மீட்டுறாரு. உடனே ரத்னமோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற மல்லிகாவை வந்து பாக்குறாங்க. மல்லிகாவோ நம்ம நிலத்தை அவங்க கிட்டே கொடுத்துடலாம், நம்ம நிம்மதியா வாழலாம்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன நம்ம ரத்னமோ நம்ம கொடுத்தா தோத்து போன மாதிரி ஆயிடுவோம், அப்படி கொடுக்கறதால தான் நான் இறந்து போனதுக்கு அப்புறம் கொடுன்னு சொல்லி கோவமா பேசிட்டு போயிடுறாரு. அடுத்த மல்லிகாவோட அப்பாவோ மல்லிகாவுக்காக ஒரு மாப்பிள்ளை பாக்குறாரு. நம்ம மல்லிகாவோ நான் ரத்னக்காக கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே மல்லிகாவோட அப்பாவும் இந்த விஷயத்த ரத்னத்துக்கிட்ட சொல்ல ரத்னமும் அந்த மாதிரி என்னால அவளை நினைச்சே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு மல்லிகா மாதிரியே இருக்கிற அவங்க அம்மாவோட போட்டோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மல்லிகாவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ரத்னமும் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த கோயிலுக்கு போற மல்லிகாவோ எந்தவித தப்பான எண்ணத்துல நான் அப்படி சொல்லல, உங்க மேல இருக்கிற அன்பு மரியாதையில தான் அப்படி சொல்லிட்டேன், அதனால தயவு செய்து வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட உடனே ஒரு ஃப்ரெண்டு மூர்த்தியும் நான் ரத்னத்தை அவ கூட்டு வரேன்னு சொல்லி நம்ம மல்லிகாவை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ரத்னமும் மல்லிகாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியிலே ஒரு ஐயரோ தன்னோட தாத்தா அவங்களை கூப்பிட்டதா சொல்லி அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. அங்க அவர் தாத்தா OG மகேந்திரனும் எங்க குடும்பத்துக்கும் பீமா நாயுடுக்கும் ஒரு பழைய பகை இருக்கு, அதனால நீங்க அவளை கொன்னுட்டீங்கன்னா நாங்க 20 லட்ச ரூபா தரோம்னு சொல்றாரு. அப்ப ரத்னமோ நாங்க காசுக்காக கொலை பண்றது கிடையாது, இருந்தாலும் நான் பீமா நாயுடுவை கொண்டதான் போறேன், அதை நீங்க ஃப்ரீயாவே வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி அந்த இடத்த அவர் கிளம்பும் போது அங்க இருக்கிற ஒரு போட்டோவை பார்த்து ஷாக் ஆறாரு. அதோட அங்க சீனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து மல்லிகா வீட்டுக்கு வர நம்ம பன்னீரோ இனிமேல் நீங்க இடத்த பத்தி கவலைப்பட தேவையில்ல, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ரத்னத்தை அங்க இருந்து கூப்பிடுறாரு. நம்ம ரத்னமோ மல்லிகாவுக்கு திருப்பதி மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, அதனால அவர் அங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்ல நம்ம அவங்களை ஜாயின் பண்ணி விட்டாலும் அங்க உள்ளவங்க படிக்க விட மாட்டாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு தான் அந்த ராயுத பிரதர்ஸ் 3 பேரையும் கொண்டு பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. பன்னீரும் இதுக்காக தான் நான் உன்னை இருக்க வேணான்னு சொல்றேன், விய கூட வந்துருன்னு சொல்லி கூப்பிட அந்த பொண்ணோட ரொம்ப நாள் கனவுது, அதனால நிச்சயமா நாங்க ஜாயின் பண்ணி விடணும், அங்க போறதுக்கான பிளான் நான் வச்சிருக்கேன், வர்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா போதும்னு நம்ம பன்னீர் கிட்ட சொல்றாரு. நம்ம ரத்னமோ ராயுடு பிரதர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கோர்ட்டில் உள்ள ஸ்டே ஆர்டரை கேன்சல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மீறி அதை உடைக்க நினச்சிங்கன்னா
நீங்க உண்மையாவே தர்மலிங்கம் புண்ணியபோடி கேசவன்னு நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது வரும். அப்படி நான் ப்ரூவ் பண்ணிட்டா பழையபடி நீங்க பிக் பாக்கெட்டுக்கு தான் போகணும்னு சொல்லி மிரட்டுறாரு. சுப்பராயுடுக்கு நம்ம மல்லிகாவுக்கு திருப்பதி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்ச விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்க அட்மிஷன் போட நிச்சயமா வருவாங்க. அப்ப நம்ம போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு நம்ம பீமா ராயுடு கிட்ட ஐடியா சொல்றாரு. நம்ம ரத்னமும் மல்லிகாவை திருவள்ளூர் ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போய் அங்கிருந்து ஃபிளைட்லேயே போய் நம்ம திருப்பதியில இறங்குறாங்க. நம்ம ரத்னத்தோட ஃபோனை ட்ராக் பண்ணி அவங்க நேராக அங்கே தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சுப்பராயுடுவோ அவங்க ஆட்களை நேராக ஏர்போர்ட் வாசல்லையே அனுப்பி வைக்கிறாரு. அவங்க ஆட்களை பார்த்த உடனே நம்ம ரத்னம் மல்லிகாவை மயங்கி விழுகிற மாதிரி நடிக்க சொல்றாங்க. அதனால அவங்க மயங்கி விழுகிறதுனால அங்கிருந்து நேராக அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறாங்க. அங்கிருந்து நைஸா நேராக காலேஜில் போய் நம்ம மல்லிகாவுக்கு ரத்னம் அட்மிஷனும் போட்டுடுறாரு. அடுத்த ரத்னமோ நம்ம பன்னீருக்கு ஃபோன் பண்ணி 40 டன் லோடு உள்ள ஜண்டியோட டோரஸ் லாரியை ஒன்று அங்கே அனுப்பி வைங்கன்னு சொன்ன. கரெக்டாக காலேஜுக்கு அந்த லாரி வருது. 2 பேருமே அதை ஏறிக்கிறாங்க. இவங்கள 4 கார் துரத்திக்கிட்டு வருது. நம்ம ரத்னமோ 2 காரை இடித்து தண்ணி விட்டுறாரு. இருந்தாலும் ஒரு காரில் உள்ளவங்க அவங்க டயரை பஞ்சர் ஆக்கி விட்டுறாங்க. இதனால் இதுக்கு மேலே வேகமாக போக முடியாதனால உடனே பன்னீருக்கு ஃபோன் பண்ணி ஒரு பைக்கை ரெடி பண்ணி தர சொல்கிறாரு. கரெக்டாக இவங்க வேகமாக போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு பஸ் நிற்க கரெக்டாக லாரி அதில் மோதி நின்றுருது. அங்கேருந்து வேகமாக ஓடி போய் பைக்கில் 2 பேரும் ஏறி அங்கேருந்து போகும்போது இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம சுப்பராயுடுவும் அவங்க ஆட்களும் சரௌண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஏற்கனவே பன்னீரோ பாதுகாப்புக்காக அந்த பைக்கு சீட்டு கடியில் வச்சிருக்க துப்பாக்கியை எடுத்து நம்ம ரத்னமும் சுப்பராயுடுவையும் அவங்க ஆட்களையும் சுட்டு கொண்டுடுறாரு. நம்ம ரத்னமும் பைக்லேயே மல்லிகாவை சேஃபாக கொண்டு வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் விட்டுட்டு இன்னைக்கு நைட்டுக்குள்ள மீதி 2 பேரையும் நான் கொண்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப முயற்சி பண்றாரு. உடனே மல்லிகாவோ பன்னீருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்ல நம்ம பன்னீரோ அவங்க கிட்ட இருக்க துப்பாக்கியை புடுங்க சொல்லி நம்ம மல்லிகா கிட்ட சொல்றாரு. மல்லிகாவும் அந்த துப்பாக்கியை புடுங்க முயற்சி பண்ணும்போது அதை தர மறுக்கிறாரு. உடனே மல்லிகாவோ இந்த இடம் ஊரு எதுவுமே வேணாம், எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி அழுகிறதுனால அந்த துப்பாக்கியை நம்ம மல்லிகாவு கிட்ட ரத்னம் கொடுத்துடுறாரு. அப்ப மல்லிகாவோ ரத்னத்துக்கிட்ட அந்த இடத்த நம்ம காசே வாங்காம கொடுத்துடலாம், ஏன்னா அந்த மெடிக்கல் காலேஜ் இன்னும் 2 மாசத்துல திறக்கலனா அதுல அலர்ட் ஆயிருக்க 150 பேர் சீட்டும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த பாவம் நம்மளுக்கு வேணான்னு சொல்லி நம்ம ரத்னத்தை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த நேரத்துக்காக நடந்த பிரச்சனை எல்லாமே 2 மாநில சிஎம்முக்கும் தெரிஞ்சதுனால அவங்க இவங்க 2 பேருக்கும் சுமூகமாக பிரச்சனையை முடிக்கிறதுக்காக ஒரு கோஆர்டினேஷன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி செக்ரட்டரியா நம்ம கௌதம் வாசுதேவன் மேனனை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. கௌதம் வாசுதேவன் மேனன் கிட்ட நம்ம மல்லிகாவோ இந்த இடத்த நாங்கள் ஃப்ரீயாவே கொடுத்துட்றோம், இந்த காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா இருந்தா இன்னும் நல்லா இருக்குன்றதுனால இந்த இடத்த நாங்கள் கவர்மெண்ட்டுக்கே எழுதி கொடுத்துட்டு அங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடம்ன்றதுனால அங்க இருந்து 2 பிடி மண்ணை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து அவங்க அப்பாவோட கிளம்புறாங்க. அப்ப அங்க இருக்கிற நம்ம பீமா ராயுடு கிட்ட ரத்னமோ யோகநாயகி ஜெயிச்சிட்டான்னு சொன்ன உடனே இந்த பேரை கேட்ட உடனே நம்ம பீமா ராயுடு ஷாக் ஆறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரத்னமோ இன்னும் 2 நாள் உனக்கு டைம் தரேன், அதுக்கப்புறம் நீனே சூசைட் பண்ணி செத்துரு, இல்லைன்னா நானே வந்து உன்னை கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்ப ரத்னத்தை சந்திக்கிற நம்ம பன்னீரோ பீமாராயுடு கிட்ட போய் லோகநாயகியை பத்தி ஏதோ சொன்னேன், அப்ப நீ எதையும் மறைக்கிறேன்னு சொல்லி கேட்கிறாரு. ரத்னமோ அன்னைக்கு ஐயர் வீட்டுக்கு போயிருந்த போது அங்க எங்க அம்மா லோகநாயகியும் இன்ஸ்பெக்டர் கணேஷும் கல்யாணம் பண்ணியிருக்க போட்டோவை நான் பார்த்தேன். தாத்தா ஒய்ஜி மகேந்திரன் கிட்ட விசாரிக்கும் போது எங்க அம்மாவோ சின்ன வயசுலயே அவங்க பேரண்ட்ஸை இழந்துட்டு தம்பியோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க பையன் கணேஷோ லவ் பண்ணதுனால 2 பேருக்குமே அவங்களே கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நாள் எங்க அம்மாவோ அவங்க தம்பி தர்மலிங்க வீட்டுல போய் பார்க்கும் போது அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்க நிறைய நகைகள் இருக்கு. இதை பார்த்துட்டு திருப்பதி மலையில கொள்ளை அடிச்சவங்க இவங்கதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுக்கறதுக்காக எங்க அம்மாவோ கதவை சாத்த போறாங்க. அந்த நேரத்துல குறுக்க அவங்க தம்பி கையை வச்சும் அதையும் மீறி கதவையும் சாத்திடுறாங்க. எங்க அப்பா இன்ஸ்பெக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோடனே அவரும் அங்க பிடிக்க வர்றதுக்கு முன்னாடியே எங்க மாமா தர்மலிங்கமும் அவர் கையை வெட்டிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. அந்த 3 பேரையும் சுட்டு கொள்றதுக்கு ஆர்டர் வந்தும் எங்க அப்பாவும் தாத்தாவும் ஒரு தடவை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை ஜீப்ல கூட்டிட்டு அவங்க இருக்க ஏரியாவுக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்க 3 பேரும் அந்த ஜீப்ல முட்டையை தூக்கி அடிச்சதுனால அதுல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு செவுர்ல மோதி எங்க அப்போட வண்டி நிக்குது. அந்த இடத்துக்கு வர எங்க மாமாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஜீப்பை அந்த மலை சரிவுல தள்ளி விடுறாங்க. எங்க அம்மாவோ ஜீப்ல இருந்து தவறி கீழே விழுந்ததுனால பொழைச்சிக்கிட்டாங்க. ஆனா எங்க அப்பாவோ ஜீப்புக்கு அடியிலேயே மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் எங்க அப்பாவோ ஒன்னு அவன் கொல்றதுக்கு முன்னாடி என் பையனை காப்பாத்துன்னு சொல்லி அங்கிருந்து எங்க அம்மாவை வேகமா அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து எங்க மாமாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க அப்பாவை கொன்னுடுறாங்க.
இதுக்கப்புறம் தான் எங்க அம்மா லோகநாயகியோ மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்துதான் நம்ம ரத்னம் சொல்றாரு. இதுக்கப்புறம் ரத்னமும் நம்ம மல்லிகாவை அவங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டு போய் காட்டுறாங்க. அவங்களும் லோகநாயகி மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. பீமராயுடுவோ இறந்து போன நம்ம சுப்பராயுடுக்கு கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ராகவராயுடுக்கு ரத்னம் 2 தடவை ஒரு ஐயர் வீட்டுக்கு போன விஷயம் தெரிய வருது. இதனால நம்ம ராகவராயுடோ அவங்க ஆட்களோட நேரா அந்த ஐயர் வீட்டுக்கு போய் நம்ம தாத்தா ஒய்சி மகேந்திரனையும் அவங்க ஒய்ஃபையும் மோகன் ராமையும் அவங்க ஒய்ஃபையும் வெட்டி கொன்னுடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரத்னமும் அவங்க 2 பேரையும் கொல்லணும் முடிவு பண்றாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பன்னீரோ செக்ரட்டரி கிட்டேயே பேசி அவங்க 2 பேருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் வாங்கிடுறாரு. உடனே நம்ம ரத்னத்துக்கும் கால் பண்ணி நாளைக்கே அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்ம இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆட்கள் மூலமே அவங்கள போட்டு தள்ளிடலான்னு சொல்றாரு. ஆனா நம்ம ரத்னமும் என் கையாலேயே நாங்க கொல்ல போறேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ரத்னமும் அவங்க தாத்தா வீட்டுல இருக்கிற 4 ஐயர் பசங்க உதவி மூலமா நம்ம பீமாராயிடுவோம் ராகவாராயிடும் ரேணிகுண்டா இடத்துல ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அங்க போய் அவங்க ஆட்களை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு நம்ம ராகவராயிடுவோம் முதல்ல குத்தி கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீமாராயிடுவ தலையே வெட்டி கையில எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த 4 ஐயர் பசங்க கிட்ட அவரோட கை காலு 4த்தையும் வெட்டி 4 பார்டர்லையும் வச்சிருந்தேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்களும் வெட்டி 4 பார்டர் கல்லுலையும் வச்சிடுறாங்க. இதை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துருப்போம். வெட்டின தலையை ஒரு பையில போட்டுக்கிட்டு நம்ம ரத்னமும் நேரா வேலூர் போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டு சரணடைஞ்சிடுறாரு. இதுக்கப்புறம் கோர்ட்ல நம்ம ரத்னத்தை சந்திக்கிற மல்லிகா கிட்ட நீ நல்லபடி டாக்டருக்கு படிச்சு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான், உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு கண்டிப்பா என்னோட பேரை வைப்பியான்னு கேட்ட உடனே நம்ம மல்லிகாவோ நம்ம ரத்னத்தை கட்டி குடிச்சு அழுகுறாங்க. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்தில் நடிச்சிருக்க நம்ம விசாலோ சண்டை காட்சிகள்ல அருமையா நடிச்சிருக்கானோ அவரு வசனங்களை இழுத்து பேசுறதும் கத்தி பேசுறதும் செயற்கைத்தனத்தையே காட்டுது. பிரியா பவானி சங்கரோ எமோஷன் காட்சிகள்ல அருமையா நடிச்சு நம்மளோட கவனத்தை பெறுறாங்க. கதாபாத்திரத்துக்கு பொருத்தமான நம்ம சமுத்திரக்கணி கேரக்டரோ சில இடங்கள்ல மாஸ்க் காட்டியிருக்காரு. யோகி பாபுவோ வழக்கம் போல நம்மள சிரிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. வில்லனா நடிச்சிருக்க நம்ம முரளி சங்கரோட கேரக்டரை வீணடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம மொட்டா ராஜேந்திரன், ஜெயபிரகாஷ், ஹரிஷ் பெரடி எல்லாருமே தேவையை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. பொதுவா அறிவுட படங்கள்ல சென்டிபிள் காட்சிகள் அவருக்கு கை கொடுக்கும். இதுல அவர் கைவிட்டிருக்க தாய்ப்பாச சீன்கள்ல வசனங்கள் அழுத்தமா இல்லாதனால அது அந்த அளவுக்கு டச் ஆகல. சில சண்டை காட்சிகள் ரசிக்கப்படி இருந்தாலும் ரிப்பீட் மூல திரும்ப பாக்குறது நம்மளுக்கு எரிச்சலை தான் ஏற்படுத்துது. மொத்தத்துல கொஞ்சம் சுதப்பலான திரைக்கதையா இருந்தாலும் ரிப்பீட் மூல நம்ம ஆக்ஷன் ஸ்கீம்களை காமிச்சு எரிச்சல் ஊட்டி இருந்தாலும் சில சண்டை காட்சிகள் ரசிக்கும்படியா இருக்கிறதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.